ஹாய் ஹலோ வணக்கம். இது சிவா சர்வீஸ் நாட் 3 யூடியூப் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூட வீடியோ அனைத்தும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம், தமிழ்நாடு அரசு ஐடிஐ மாணவர் சேர்க்கை 2022 to 2023 அப்ளிகேஷன் ஆன்லைன் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். கூகுளில் போய்க்கலாம். கூகுளில் டிஎன்ஐடிஐ அட்மிஷன் 2022ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு டேஷ்போர்டு போகும். www.skilltraining.tn.gov.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இந்த டேஷ்போர்டில் பாருங்கள், ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். 2022 ஐடிஐ அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் ஹியர்னு இருக்குது பார்த்தீங்களா. அது தொழிற்பயிற்சி நிலையங்கள் சேர விருப்பம் ஒரு விண்ணப்பம் அப்படின்னு வரும். அந்த ஸ்க்ரோல் கிளிக் செய்யவும் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் ஆகி போகும். அந்த பேஜில் அட்மிஷன் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா. அதில் ப்ராஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். அது என்னென்னா இதோட என்னென்ன டீட்டெயில், எந்த காலேஜ் எங்கெங்கே இருக்குது, அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, அதை பற்றி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தொழிற்பயிற்சி மாணவர்கள் சேர்க்கை 2022 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு எங்கெங்கே பயிற்சி கொடுக்குறாங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதே எஜுகேஷன் டீட்டெயிலில் எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கார்பெண்டருக்கு எத்தனை இயர் டியூரேஷனு, எலக்ட்ரிஷியன் எத்தனை இயர் டியூரேஷனு மாதிரி அதோட என்ட்ரி குவாலிஃபிகேஷன், கார்பெண்டருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எலக்ட்ரிஷியன் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், கோர்ஸோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் போங்க. அதுலேயே அட்மிஷன் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். பாருங்கள், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்கம் சென்னை. அது விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளஸ்ஸு அதோட வெப்சைட் என்னென்ன வெப்சைட், skilltraining.tn.gov.in இது இணையதளம் வழியாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும் கொடுத்துருக்காங்க. இது கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பயிற்சி பெற்றுக்கணும். விண்ணப்ப கட்டணம் 50 ரூபா கட்டணும். டெபிட் கார்டு மூலியமாகவும், கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்க், கூகுள் பே மூலம் கட்டலாம். இணையதளம் வழியாக விண்ணப்ப கடைசி நாள் 20/7/2022. இதெல்லாம் அப்ளை பண்ணுற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த மின்னஞ்சல் ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கால் பண்ணிங்கன்னா மெயில் போட்டிங்கன்னா சொல்லுவாங்க. தொழிற்பயிற்சி நிலையங்கள் மாணவர் சேர்க்கை, அதாவது அந்த ஆன்லைன் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே என்னென்ன டாக்குமெண்ட்டு நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் த கேண்டிடேட், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஆதார் கார்டு நம்பர், இப்போ எனி பீரியட் சர்டிஃபிகேட், அதாவது முன்னாள் இராணுவ மகள், மாற்றுத்திறனாளி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், அது மாதிரி டீட்டெயில் வச்சுருக்க சொல்லுவாங்க. ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர், அது இஎம்ஐஎஸ் நம்பர், அதாவது உங்களுக்கு 10th டிசி அந்த ஸ்கூல் ஐடி கார்டு அதில் இருக்கும் இஎம்ஐஎஸ் நம்பர். அது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கேட்டாவே கொடுப்பாங்க இஎம்ஐஎஸ் நம்பர்னால். அதில் இங்கே ரிஜிஸ்டர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ரிஜிஸ்டர் கேண்டிடேட் இருக்கும். அதில் ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, இப்போதைக்கு லாகின் ஐடி இல்லாதனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். ஒரு 8 டிஜிட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு ஸ்மால் லெட்ரு, ஒரு பிக் லெட்ரு, ஒரு நியூமெரிக்கல் மிக்ஸ் ஆனக்கு மாதிரி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இல்லை டிசியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களோட கேப்ச்சா கோடு கீழே இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நவுன்னு கொடுங்க. ரிஜிஸ்டர் நவர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி போட்டுட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஓடிபி ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு உங்களுக்கு மெசேஜ் இந்த மாதிரி வரும். கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ரீடைரக்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு போகும். நமக்கு அதில் உங்கள் நேம் ஆஃப் த கேண்டிடேட் நேம் ஆல்ரெடி பில்ட்டாக வந்துடும் நீங்கள் முன்னே கொடுத்தனால. அப்போது ஜெண்டர் என்ன கொடுங்க,
மேலாக ஃபீமேலானு, டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது டைப் பண்ணுங்கள். அதாவது ஸ்கூல் மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஆதார் கார்டில் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணுவேன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அது கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணோடனே உங்களுக்கு எஜுகேஷன் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இயர் வந்து இங்கே ஷோ பண்ண காட்டிடும். கீழே வந்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, அம்மா நேம், அம்மாவோடைய பெயர் என்னென்னு சர்ச் பண்ணிக்கோங்க. மதம், ரிலீஜன் உங்களுடைய ரிலீஜன் என்ன, இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டிஸ், எந்த உங்கள் கம்யூனிட்டி, எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டிஏ, உங்களுக்கு எந்த காஸ்ட்டோ அந்த சர்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாதியின் வகை, நீங்கள் என்ன காஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த காஸ்ட்டுக்கு டீட்டெயில் ஒரு காஸ்ட்டுடைய கேட்டகரி நிறைய வரும், அது உங்களுடைய கேட்டகரி என்னென்னு பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி இன்பில்ட்டாக நீங்கள் கொடுத்து வந்துடும். லேண்ட் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா பரவாயில்ல. ஆல்டர்னேட் நம்பர் கேட்டிருக்காங்க, இருந்தால் கொடுங்க. டிக் மார்க் கம்பல்சரி டிக் மார்க், ரெட் டிக் மார்க் கொடுக்கல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தால் கொடுங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கிளியராக போடுங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, ஏரியா, உங்களோட ஏரியா என்னென்னு கரெக்டாக போடுங்க. அப்புறம் டவுன், வில்லேஜ் போடுங்க. அப்புறம் உங்களோட சிட்டி, பின்கோடு, ஸ்டேட்டு அதில் கொடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படி பர்மனெண்ட்டாக சேமாக இருந்தால் பர்மனெண்ட்டாக டிக் பண்ணிக்கோங்க. ப்ரியாரிட்டி எதனா உங்களுக்கு முன்னுரிமை கோருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எதனா ப்ரியாரிட்டி அந்த சொல்லிட்டு இராணுவ வீரர், டிசபிலிட்டி அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஃபோட்டோ வந்து உங்கள் 100 கேபிக்குள்ளேயும், சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி பார்த்து சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் மேலே இருக்க பாருங்கள், அப்ளையிங் குவாலிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு 8th முடிச்சுன்னா 8th, 10th முடிச்சுன்னா 10th, ரெண்டுமே முடிச்சுக்கோங்க. ரெண்டுமே கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி போத்துன்னு கொடுத்தது நல்லது. அப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 8th எந்த ஸ்கூல் படிச்சிங்க, மாநிலம், அதாவது மாநிலம் எந்த மாவட்டம். ஸோ மோஸ்ட்லி சில பேர் வந்து 8th மார்க் ஷீட் இருக்காது, அதனால் நீங்கள் 10th சூஸ் பண்ணிக்கலாம். இவங்க அப்ளை பண்ணுறவங்க 8th மார்க் ஷீட்டும் 10th மார்க் ஷீட்டும் வச்சுருக்கறனால நான் 8th கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 8th வந்து எந்த இயர் முடித்தாங்க, மந்த்து, எந்த இயரு, எவ்வளோ லாங்குவேஜ் ஆஃப் மார்க், தமிழ் எவ்வளோ 100க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க, இங்கிலீஷில் 100க்கு வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க, மேக்ஸில் எவ்வளோ 100க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க, சயின்ஸில் 100க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க, சோஷியல் சயின்ஸுக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க. டோட்டல் மார்க் அதே எடுத்து கொடுக்கும். ஆவரேஜ் மார்க் பர்சன்டேஜ் போட்டு அதே 62 வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அப்ளை யுவர் அப்ளைட் குவாலிஃபிகேஷன் இஸ் போத்னு கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்களா, அதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில் அப்லோட் பண்ண சொல்லி ஸ்கூல் நேமு, மாநிலம், டிஸ்ட்ரிக்கு, மார்க் ஷீட் நம்பர், அது உங்களுடைய 10th மார்க் ஷீட் நம்பர் இங்கே இருக்கும் பாருங்க. மாவட்டம் பக்கத்தில் 10th மார்க் ஷீட் நம்பர் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கு. மோஸ்ட்லி இப்போ 10th மார்க் ஷீட் இன்னும் கொடுக்கல, அது பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து போடுங்க. கொஞ்சம் சர்வர் இஷ்யூ, அதை டிக் எடுக்கல. 1 செகண்ட் வந்துருச்சு. மாவட்டம் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மார்க் ஷீட் நம்பர் இருந்தால் கொடுங்க, இருக்குது. மார்க் ஷீட் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது உங்களுடைய ஆல் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இல்லை சர்டிஃபிகேட்லேயே இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மார்க் ஷீட்லேயே அதை பார்த்து போட்டுக்கோங்க. இயர் ஆஃப் பாஸிங், எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, இயர், மந்த் அண்ட் இயர் போட்டு உங்களுடைய தமிழில் 10th எவ்வளோ 100க்கு எவ்வளோ தமிழ் எடுத்தீங்க, அதாவது 100க்கு இங்கிலீஷில் எவ்வளோ எடுத்தீங்க, மேக்ஸில் 100க்கு எவ்வளோ எடுத்தீங்க, சயின்ஸில் 100க்கு எவ்வளோ எடுத்தீங்க, சோஷியல் 100க்கு எவ்வளோ எடுத்தீங்க, அதை கால்குலேட் பண்ணி டோட்டல் வந்துடும். அது பர்சன்டேஜ் அதை எடுத்து கொடுத்துரும். அதாவது எத்தனை மார்க் ஷீட் அட்டெம்ப்ட் எதுனா அடிச்சிருந்தீங்கன்னா அட்டெம்ப்ட் கொடுத்துக்கோங்க. எத்தனை மார்க் ஷீட் வச்சுருக்கீங்க, 1னா 1, 2னா 2, அது போட்டுக்கோங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, 10th 10th, கிராஜுவேஷன் போச்சுன்னா கிராஜுவேஷன், 8th போச்சுன்னா 8th, உங்களுக்கு என்ன ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க, அந்த டிக்ளரேஷனை போட்டுக்கோங்க, கொடுத்து சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மார்க் ஷீட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணுறோன்னா 10th 8th இருந்தால் 8th, 10th இருந்தால் 10th,
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, இமிகிரேஷன் சர்டிஃபிகேட். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் குடிபெயர்ந்தீங்கன்னா அதுக்கு இமிகிரேஷன் சர்டிஃபிகேட்னு கேட்பாங்க. இருந்தால் அட்டாச் பண்ணுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ரியாரிட்டி எதனா கொடுத்துருந்தீங்கன்னா, அதாவது மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவ படை வீரர்கள், அந்த மாதிரி விதவைகள், அது மாதிரி எதனா ப்ரியாரிட்டி இருந்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணணும். நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகும். பர்சனல் டீட்டெயிலெல்லாம் வரும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். எதனா எடிட் பண்ணுற மாதிரி தப்பாக டைப் பண்ணிங்கன்னா பாருங்கள், எடிட்டின்னு இருக்குது பாருங்கள். அந்த எடிட்டின்னு கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணலாம். நீங்கள் போய்ட்டு ஒரு டைம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸ் எடிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. கிளியராக பார்த்து எடிட் போட்டு ஒன்ஸ் எடிட் பண்ணிக்கோங்க. எதனா ஸ்பெல்லிங் எதனா விட்டுருந்தீங்கன்னா பார்த்து கொடுத்துட்டு அப்டேட் நம்பர்னு கொடுங்க. அதில் மறுபடியும் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்டேட் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நான் அந்த மார்க் கொஞ்சம் தப்பாக போட்டிருந்தேன், அதனால் கரெக்ஷன் பண்ணிக்கினேன். மறுபடியும் அப்டேட் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அப்டேட் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். அப்டேட் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ரீடைரக்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு மறுபடியும் பர்சனல் டீட்டெயிலாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு திரும்ப அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். மேக் பேமெண்ட் பேஜ் போயிடுச்சு. பேமெண்ட்டில் ப்ரொசீட் டு பேன்னு இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிஎன்ஐடி நம்பர்லாம் டேட்டு எல்லாம் வந்து யுவர் நேமு, பில்லிங் நேம் எல்லாம் வந்துடும். யார் பேரில் பில்லு ஜென்ரேட் ஆகுது, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடியெலாம் வந்துடும். பே நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள், பே பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், கேஷ் கார்டு, மொபைல் பேமெண்ட்டு, வாலெட்டு, யூபிஐ. உங்களுக்கு எந்த கேட்வேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இன்டர்நெட் பேங்கிங்கில் யூஸ் பண்ணிக்கிறேன் கேட்வேயில். அதில் வந்து என்னுடைய இன்டர்நெட் ஐடி இன்டர்நெட் பேங்கிங் ஐடி அண்ட் யூசர் ஐடி போட்டு நான் பே பண்ணுறேன். பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் ரிசீப்ட்டு வந்துடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. கிளிக் ஹியர் டு கோ டேஷ்போர்ட். அதனால் நான் இப்போ என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர் மொபைல் நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்து உங்களை லாகின் பண்ணிக்கலாம். மறுபடியும் அது பேமெண்ட் ஸ்டேட்டஸ், பேமெண்ட் பெய்டு ஆகிடுச்சா இல்லைன்னா சில சர்வர் இஷ்யூனால பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிடும். ஐடி, பாஸ்வேர்டு, ஐடி, இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். நான் பாஸ்வேர்டு போட்டு கேப்சர் போட்டு லாகின் நவுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டிங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. அதாவது நான் என்னோடய அப்ளிகேஷனை ப்ரிவியூ பார்த்துக்கிறேன். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு முன்னே பார்த்துட்டு தான் சப்மிட் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைம் பார்த்துக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஐடின்னு வந்திருக்கு சக்ஸஸ்ஃபுல்லி. இது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஐடி பாஸ்வேர்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனி இன்ஃபர்மேஷன் காலேஜ் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் மெயில் வழியாகும், உங்களுக்கு ஃபோன் நம்பர் வழியாக தான் இன்டிமேட் பண்ணுவாங்க. கால் பண்ணி கூட சொல்லலாம். தேங்க்யூ. சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.